வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் ஃப்ரை தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா குழைய வேகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நல்லா கலந்துட்டோம். இப்போது மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்குள்ளார நம்ம இங்கே மசாலா அரைச்சிடலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அப்புறம் 1 ஸ்பூன் மல்லி, அப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு பாதி மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
மசாலா அரைச்சாச்சு. பாருங்க மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்புல இருக்கிற மட்டனை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். மட்டனை மட்டும் தனியாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து இட்லி ஊற்றிடலாம். இட்லி வேகட்டும். அதுக்குள்ளார நம்ம மட்டனை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகட்டும். மூடி வச்சுருங்க. இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட பரட்டிடுங்க. இப்போ கொஞ்சமாக குழம்பு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி அளவு குழம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இட்லி வந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம்.
மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மட்டன் ரெசிபிஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.